இது வந்து பாத்தீங்கன்னா கோணா வச்சு இந்த மாதிரி சின்ன தாரா கன்வெர்ட் பண்ணி இந்த தார் தான் தரையில போட்டு விட்டுருவோம். இப்ப இருக்கிற ஆட்டோ லோன் பேஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க போடக்கூடிய தார் போடுறவங்களுக்கான வேலை குறைவு, இதுல இருந்து இதுல போய் போடும்போது ஆகக்கூடிய சேதார குறைவு, அதுல வந்து 8 மடங்கு உற்பத்தி அதிகம் அப்படிங்கிறதுனால அவங்க உற்பத்திக்குள்ள நாங்க வந்து பவர் லூம்ல போட்டி விட முடியுதுல்ல. அதுல வந்து உற்பத்தி திறன் அதிகமா இருக்கிறதுனால அவங்களோட நம்ம போட்டி விட முடியல. கோணா வச்சு ஓட்டுறதுனால அந்த பாத்தீங்கன்னா அந்த கோன் வந்து பாத்தீங்கன்னா வச்சா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் வந்து ஆட்டோ நம்மள ஓட அப்படின்னா அந்த ப்ராசஸ் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு 8 தறி டு 10 ஒரு ஆள் வந்து ஓட்ட முடியும் அப்படின்னா ஆட்டோ நம்ம வந்து ஒரே ஆள் 8 தறி ஓட்ட முடியும். ஆனா அந்த 8 தறி வந்து 80 தறி உற்பத்தி எடுக்கும். இங்க வந்து ஒரு ஆள் 8 தறி தான் ஓட்ட முடியும்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா 10 ஆள் அங்க செய்யக்கூடிய வேலையை ஆட்டோ ஒரே ஆள் செய்யக்கூடிய வரும் செலவை குறைக்கிறாங்க. HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இந்திய செய்திகள். தமிழ்நாடு விசைத்தறி சங்கங்களின் கூட்டமைப்பின் மாநில தலைவர் LKM சுரேஷ் தமிழகத்தில் வந்து விவசாயத்துக்கு அடுத்தபடியாக நெசவு தொழில் மூலிமா பல லட்சம் தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய இந்த தொழில், அதாவது இன்னும் சொல்லப்போனால் விவசாயத்துக்கு ஈடாக வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய இந்த தொழில் ஒரு 20 லட்சம் தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கி வருது. தமிழகத்தில் வந்து மொத்தம் 6 லட்சம் தறிகள் இயங்குதுன்னா ஒரு 20 லட்சம் தொழிலாளர்களுக்கு இது வேலைவாய்ப்பு வழங்கி வருது. 20 லட்சம் தொழிலாளர்கள்னால் ஒரு தொழிலாளர்களுக்கு 5 குடும்ப உறுப்பினர் என்று கணக்கு வச்சுக்கிட்டால் 1 கோடிக்கான மக்கள் தொகை, தமிழகத்தில் உள்ள மக்கள் தொகையில் 1 கோடிக்கான மக்கள் தொகைக்கு இது வாழ்வாதாரமாக வழங்கி வருது. இந்த தொழிலானது கொரோனா காலகட்டத்திலிருந்து இறங்குமுகமாகவே தற்பொழுது தொழில் செய்ய முடியாத சிக்கட்டான சூழ்நிலையை சந்தித்து வருகிறது. கொரோனா காலகட்டத்தில் ஒரு சிறு சர்க்கிள் வந்ததுக்கப்புறம் இந்த தொழில் சிறுக மீண்டு வர ஆரம்பித்த பொழுது அந்த ஜிஎஸ்டி பிரச்சனையினாலேயும் ஒரு சிக்கலை சந்திச்சுது. ஜிஎஸ்டி இம்ப்ளிஃபை பண்ண டைமில் ஒரு இன்புட் வந்து 18% இருந்தது மேன்மேட் ஃபைபருக்கு, அவுட்புட் வந்து 5% இருந்தது. அப்போ வந்து ஒரு 13% அக்குமுலேட்டட் டேக்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் கோரிக்கை வச்சதுக்கப்புறம் இன்புட் வந்து ரயான் மேன்மேட் ஃபைபருக்கு 12%ஆகவும் அவுட்புட் 5%ஆகவும் இருந்த காலத்தில் ஒரு 7% அக்குமுலேட்டட் டேக்ஸாக இருந்தது. ஒரு 13 மாத காலகட்டத்துக்கு நாங்களும் வந்து எங்களுக்கு அதை ரீஃபண்டை வழங்குங்கன்னு கோரிக்கை மேலே கோரிக்கை வச்சதுக்கப்புறம் மத்திய அரசாங்கம் அதை வந்து ரீஃபண்ட் எடுத்துக்கலான்னு ஒரு ஆணை பிறப்பிச்சாங்க. ஆனால் அந்த 13 மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அக்குமுலேட்டட் டேக்ஸுக்கு தான் வந்து ரீஃபண்ட் எடுத்துக்கலான்னு ஆணை பிறப்பிச்சாங்க. அந்த 13 மாத காலத்துக்கு உண்டான அக்குமுலேட்டட் டேக்ஸ் இன்னும் இது வரைக்கும் எங்களுக்கு வழங்கப்படாமல் இருக்குது. அது வந்து எங்களுடைய வாழ்வாதாரம், அதாவது ஒர்க்கிங் கேபிட்டல், வீட்டு அடமானம் வச்சோ நகை அடமானம் வச்சோ லோனை வாங்கி நாங்கள் வந்து ரன்னிங் பண்ணக்கூடிய ரன்னிங் கேபிட்டல் வந்து இன்புட்டாக எடுத்து நாங்கள் அவுட்புட்டாக எடுக்க முடியாமல் அக்குமுலேட்டடாக நிற்கிது. இப்போ இது வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து வராக்கடனாக நிற்கிறதுனால எங்களால் இன்றைக்கி நிறையா பேருக்கு தொழில் செய்ய முடியாமல் இந்த தொழிலை விட்டு போயிட்டாங்க. தொழில் செய்ய முடியாமல் சில பேர் தற்கொலையும் பண்ணிக்கிட்டாங்க. இன்னும் நிறையா பேர் இந்த தொழிலில் வந்து இந்த பணம் கிடைக்காததுனால, தொழில் செய்ய முடியாததுனால ஜாப் ஒர்க்குக்கு, அதாவது அடப்பு கூலிக்கு மாறிட்டாங்க. இன்னும் நிறையா பேர் இந்த தொழிலில் விட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இது மூலிமா மத்திய அரசு வந்து இதை பரிசீலித்து அந்த வராமல் இருக்கக்கூடிய நிலுவையில் இருக்கக்கூடிய அக்குமுலேட்டட் டேக்ஸை மீண்டும் திருப்பி வழங்கினா இந்த தொழில் வந்து மீண்டும் ஒரு புத்துயிர் பெறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அடுத்த கட்டமாக ஆட்டோலோனுடைய வருகை, அதிகப்படியான வருகையினால் பவர்லூமுடைய பாதிப்பு அது வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு ஆட்டோலூமுங்கிறது 8 பவர்லூமுக்கான உற்பத்திக்கு சமம். ஒரு நபர் வந்து பவர்லூமில் 10 தறி ஓட்டலான்னா அதே ஆட்டோலூமில் அதே ஒரு நபர் 8 தறி ஓட்ட முடியும். 8 தறினா அது 80 தறி ப்ரொடக்ஷன். இங்கே 80 தறிக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் தார் போடுறதுக்கு தறி ஓட்டுறதுக்கெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 to 20 பேர்த்துக்கான வேலை வாய்ப்பு வழங்குவோம். ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் இருந்தால் போதும். அந்த எங்களுக்கு 80 தறிக்கு உண்டான உற்பத்தியை 8 தறியில் வந்து 2 பேர்த்து வச்சு ஷிஃப்ட்டுக்கு ஒருத்தர் வச்சு இயக்கிடுவாங்க. 2 பேர்த்தினுடைய அவங்களுக்கு ஆகக்கூடிய செலவும் எங்களுக்கு 20 பேர்த்துக்கு ஆகக்கூடிய செலவையும் ஒரே உற்பத்திக்கான துணியில் வந்து நாங்கள் போட்டு விற்கும் பொழுது எங்கள் துணி விற்க மாட்டேங்குது. எங்கள் துணி விற்காததுனால
எங்களை நம்பி இருக்கிற தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க முடியாத சூழ்நிலை ஏற்படுது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ லூமோட எங்களால் போட்டி போட முடியறதில்ல. ஒரு பக்கம் கைத்தறி ரகத்தை ஓட்டக்கூடாதுன்னு அரசாங்கம் எங்களை வந்து கட்டுப்படுத்துகிறாங்க. இன்னும் சில சமயத்தில் வந்து அது கேஸ் போட்டு ஸ்டேஷன் வரைக்கும் போய் சிரமப்பட்டு இந்த தொழில் செய்ய வேண்டியதாக இருக்குது. இன்னும் மறுபக்கம் பார்த்திங்கன்னா எங்கள் ரகத்தை பூரா ஆட்டோ லூமில் எடுத்து போட்டு ஓட்டுறாங்க. அதுக்கு நாங்கள் அவங்களோட போட்டி போட்டு ஓட்ட முடியறதில்ல. ஸோ எங்களுக்கு வந்து இதுதான் ரகம் அப்படின்னு ஒரு கைத்தறிக்கு எப்படி ரகத்தை நிர்ணயித்து கொடுத்துருக்குறாங்களோ அதே மாதிரி பவர்லூமுக்கும் ரகத்தை நிர்ணயித்து கொடுத்தா இந்த பவர்லூமானது மீண்டும் ஒரு புத்துயிர் பெறும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு அடுத்த கட்டமாக வந்து இது வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறது, பவர்லூம் வந்து ஆட்டோலூமுக்கு போட்டி போடணும் அப்படின்னா ஒரு அப்கிரேடேஷன் நாங்கள் பண்ணணும். பவர்லூமுக்கு ஈக்குவல் ஆட்டோலூமுக்கு ஈக்குவலாக பவர்லூம்லேயும் வந்து நாங்கள் வந்து ரேப்பிட் கன்வர்ஷனுக்கு மாறுறதுக்கும் டாபி ட்ராபாக்ஸ் சக்காடெல்லாம் வச்சு ஓட்டுறதுக்கான செயல்பாடு செய்கிறதுக்கும் மத்திய அரசும் மாநில அரசும் 50% வந்து மானியமாக வழங்கி ஒரு கடனுதவி கொடுத்து எங்களுக்கு வந்து இந்த தொழிலை வந்து செய்கிறதுக்கு வழிவகுத்தா ஆட்டோலூமோட போட்டி போடுறதுக்கும் ஆட்டோலூமுக்கு ஈடான உற்பத்தியை செஞ்சு உலகத்தர வாய்ந்த துணி உற்பத்தி செஞ்சு இந்த தொழில் வந்து மீண்டும் புத்துயிர் பெறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். இல்லைன்னா வந்து இந்த தொழில் வந்து 6 லட்சம் விசைத்தறிகள் இருந்த இடத்துல இன்றைக்கி 5,40,000 விசைத்தறிகள் தான் இருக்கிறதா ஒரு கணக்கு. கிட்டத்தட்ட ஒரு 60,000க்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் பல இரும்புக்கு அதாவது உடைப்புக்கு ஸ்கிராப்புக்கு போயிடுச்சு. அதை நம்பி இருந்த பல லட்சம் தொழிலாளர்கள் வேறு தொழிலுக்கு மாற்றாகி போயிட்டாங்க. இங்கே தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா நிறைய பேர் தொழிலை வந்து இடமாற்றம் செய்கிறதுக்கான வழிவகுத்துட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் சரி செய்கிறதுக்கு மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தலையிட்டு விசைத்தறியாளர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி உரிய நடவடிக்கை எடுத்து இந்த தொழிலை மீட்டு தர வேண்டும் என்று தமிழ்நாடு விசைத்தறி சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். முந்தானேத்து 11ஆம் தேதி செப்டம்பர் 11 டெல்லியில் இது கோயம்புத்தூரில் நடந்த மத்திய நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் தலைமையில் வந்து நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் இது சம்பந்தமாக அனைத்து ஆலோசனைகளையும் அதற்குண்டான துறை அதிகாரிகளிடமும் மத்திய நிதியமைச்சர் அவர்களிடம் எடுத்துரைத்திருக்கிறோம். உரிய அனைத்து மனுக்களையும் வழங்கியிருக்கிறோம். உரிய தீர்வு வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆட்டோலும் கூட எங்களால் போட்டி போட முடியல. அதனுடைய செலவினங்களுக்கு எங்களுடைய செலவினங்கள் அதிகம். அவங்க செலவினங்களுக்கு ஈடாக நாங்கள் வந்து உற்பத்தியில் வந்து போட்டி போட முடியலைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ வந்து உலகத்தரம் வாய்ந்து நாங்கள் உற்பத்தி செய்யணும்னா உலகத்தரத்தோடு வந்து நாங்கள் வந்து போட்டி போடணும்னா உலகத்தரத்துக்கு ஏற்ப உலகத்தில் வந்து அனைத்து நாடுகளிலும் விற்கக்கூடிய நூல் விலை வந்து நம்ம இந்தியாவிலையும் கிடைக்கிறதுக்கான வழிவகை செய்யணும். ஏன்னா வெளிநாடுகளில் வந்து நூல் வந்து கம்மி விலையில் கிடைக்குது. நாம் அதை இம்போர்ட் பண்ணலான்னு போனால் QCO BAS போன்ற பல சிக்கல்கள் இருக்கிறதுனால உரிய முறையில் வந்து நூலை இறக்குமதி செஞ்சு ஓட்டுறதுக்கான வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. அது வந்து தங்கு தடையின்றி எளிமையான முறையில் வந்து BAS சர்டிஃபிகேட்டோ QCOவோ வந்து எடுத்து நாங்கள் வந்து உற்பத்திக்கான செயல்பாடை மேற்கொள்கிறதுக்கு மத்திய அரசு வந்து செயல்படுத்தி கொடுத்தா உலகத்தரம் வாய்ந்த நூலை உலகத்தினுடைய விலையில் வந்து நாங்கள் எடுத்து உலகத்தோட போட்டி போடுறதுக்கான எங்களுடைய உற்பத்தியை செஞ்சு உலக நாடுகளோட போட்டி போட்டு உற்பத்தி செஞ்சு விற்கிறதுக்கான வழிவகுக்க முடியும். இதனாலேயும் விசைத்தறி தொழிலும் இன்னும் இதை சார்ந்து இருக்கக்கூடிய ஜவுளி தொழில் ஆட்டோலூமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து வளர்ச்சி அடையுங்கிறதை தெரிவிச்சுக்கிறோம். மகாராஷ்டிராவில் வந்து பார்த்திங்கன்னா EB கம்மி, விலை கம்மி. அங்கே இருக்கக்கூடிய லேபர்ஸினுடைய வேஜஸும் கம்மியாக இருக்குது. அங்கே கவர்மெண்ட் வந்து இன்னும் பல வகையில் வந்து சப்சிடி கொடுத்து விசைத்தறியும் சரி ஆட்டோலூமும் சரி ஊக்குவிக்கிறாங்க. இன்னும் அது மாதிரியான இங்கே அது மாதிரி மானியம் கொடுத்து ஊக்குவிக்கணுங்கிறது ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். ஏன்னா இங்கேருந்து தொழில் செய்கிறவங்க மத்திய பிரதேசுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது நம்ம அதாவது இந்த தொழில் வந்து அடிப்படை இங்கிருந்து தான் அங்கே மற்ற பக்கம் போச்சு. இங்கே இருக்கிறவங்களுக்கான ஸ்கில் அவங்களுக்குலாம் கம்மி. இங்கிருந்து பார்த்து பழகி அங்கே போய் செயல்படுத்தும் பொழுது அந்த மாநிலத்தில் வந்து தொழில் தொடங்குங்கன்னு இங்கே வந்து அழைப்பு கொடுக்கும் பொழுது நாம் இங்கே தொழிலை வந்து பாரம்பரியமாக செஞ்சுட்டு வந்தவங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டு இதை வந்து மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் முன்னெடுத்து ஒரு செயல்பாடு செஞ்சு கொடுக்கணுங்கிறது எங்களோட கோரிக்கை. ரெண்டாவது, இந்த ஜவுளி தொழில் மூலிமா இத்தனை வருஷமாக பல லட்சம் கோடி பல ஆயிரம் லட்சம் கோடி வந்து நாங்கள் வந்து இதில் வருவாயாக ஈட்டி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இந்த கிட்டத்தட்ட 40-50 வருஷமாக வழங்கியிருக்கிறோங்கிறது அரசு தரப்பில் வந்து நல்லா தெரியும். இப்போ வந்து தொழில் சிரமத்தில் இருக்குதுங்கிறப்போ இத்தனை வருஷமாக தொழில் மூலிமா வருமானம் கிடைத்த இந்த தொழிலை அரசாங்கம் வந்து மீட்டெடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரு வார காலத்துக்கு ஹாஸ்பிட்டல் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரி இது இப்போ வந்து தொழில் வந்து இக்கட்டான சூழ்நிலையில் தடுமாறிட்டு இருக்கும் பொழுது மத்திய அரசு வந்து கை கொடுத்து தூக்கி விட்டு இந்த தொழிலை மீட்டு கொடுக்கணுங்கிறது ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். ஏன்னா இந்த தொழில் வந்து ரொம்ப சீரும் சிறப்புமாக இந்த தொழில் செய்கிறனா ஒரு கௌரவமாக நடந்துக்கிட்டு இருந்த காலம் போய் இப்போ இந்த தொழில் செய்கிறவங்கனாவே ஜவுளிகள் இருக்கிறாங்க, அது குறிப்பாக விசைத்தறி ஓட்டுறாங்க அப்படின்னாவே அவங்கள வந்து ஒரு கேவலமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இந்த தொழில் வந்து
செய்கிறது ஒரு சாப்பாட்டுக்கு கூட சம்பாதிக்க முடியாதுங்கிற கேவலமான சூழ்நிலை இருக்குங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு சித்தரிப்பு ஆயிடுச்சு. உண்மை நிலவரம் அதான் கூட. அதை வந்து இந்த தொழிலை மீட்டெடுத்து பழையபடிக்கு வந்து அதிக லாபம் பெறக்கூடிய தொழிலாக செஞ்சு கொடுத்தா இது தொழில் செய்கிறவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குங்கிறத விட அரசாங்கத்துக்கு இது மூலிமா வரி வருவாய் வருங்கிறத மத்திய அரசு மாநில அரசு இதை வந்து அறிஞ்சு இதுக்குண்டான செயல்பாடை செஞ்சு கொடுக்கணுங்கிறதை கோரிக்கை வைக்கிறோம். இது வரைக்கும் கூட்டு கேட்கல, நாங்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதாவது அனைத்து பணியாளருக்கான ஒரு சீருடை முன்னெடுக்கிறோம். அப்படின்னா இப்போ அரசு துறையில் பார்த்திங்கன்னா காவல்துறை இருக்குது, துப்புரவு பணியாளர்கள் இருக்கிறாங்க, கல்வித்துறை இருக்குது, அது மாதிரி இப்போ டிரான்ஸ்போர்ட் இருக்குது. இப்போ எல்லாத்துலேயும் வந்து போக்குவரத்துறை, இந்த மாதிரி எல்லா ஊழியர்களுக்கும் ஒரு யூனிஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெண்டர் முறையில் விட்டு வெளியில் வாங்கி கொடுத்துறாங்க, பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துறாங்க. அதை வந்து மாற்று வழியாக வந்து விசைத்தறியில் கூட்டுறவு சங்கங்கள் மூலிமா வந்து ஒரு ஆர்டராக கொடுத்து பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா வேட்டி சேலை வந்து கவர்மெண்ட் மூலிமா வந்து ஏழை எளிய மக்களுக்கும் அனைத்து மக்களுக்கான வேட்டி சேலை வழங்கும் ஒரு திட்டத்தை வந்து உருவாக்கி நெசவாளர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கி வராங்க. அந்த வேலைவாய்ப்பை வந்து ஒரு 2 to 3 மாதத்துக்கான வேலைவாய்ப்பு தான் கிடைக்குது. நாட்டலும் வருகைக்கு முன்னாடி எங்களுக்கே எங்கள் ரகம் வந்து கரெக்டாக இருந்ததுனால அது கரெக்டாக போச்சு, வேலைவாய்ப்பு தொடர்ச்சியாக இருந்தது. இப்போ வந்து ஆட்டலூமோட போட்டி போட முடியாமல் எக்ஸ்போர்ட் ஆர்டர் இல்லாமல் உக்ரைன் போர்னாலையும் இந்த கொரோனா காலகட்டத்தினாலையும் எக்ஸ்போர்ட் ஆர்டர் இல்லாமல் பாதிச்சிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்ம வந்து வெளிமாநிலத்தில் வாங்கி இங்கே இருக்கிற அரசு ஊழியர்களுக்கு வந்து சீருடையை வழங்குறதுக்கு பதிலாக இங்கேயே ஒரு ஸ்கீமை போட்டு பவர்லூமில் வந்து உற்பத்தி செய்கிறதுக்கான ஸ்கீம் போட்டு அனைத்து பணியாளர்களுக்கான சீருடை வந்து இங்கே உற்பத்தி செய்கிறதுக்காக வழிவகுத்தா இன்னொரு 3 to 4 மாதம் அதிகப்படியான வேலைவாய்ப்பு விசைத்தறியாளருக்கு கிடைக்குங்கிறதும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா பாலித்தீன் வந்து கெடுதலுங்கிறாங்க, அது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்புங்கிறாங்க. அது இன்னும் வந்து எனக்கு தெரிஞ்சு 10-15 வருஷமாக சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, இன்னும் நடைமுறைப்படுத்த முடியல. இதை நடைமுறைப்படுத்தினாவே ஹில் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு பாலித்தீன் எடுத்துகிட்டு போனால் கூட ஹில் ஸ்டேஷன் ஏறும்பொழுது செக் போஸ்ட்டில் இருந்து செக் பண்ணி எடுத்துக்கிறாங்க, வந்து உள்ள அனுமதிக்கிறதுல. அதே செயல்பாடை இந்தியா முழுசும் வந்து செயல்படுத்தினாவே பாலிஸ்டருக்கு பதிலாக அவங்க வந்து துணிப்பை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா, துணிப்பை தேவை வந்ததுன்னா அந்த துணிப்பையை வந்து ஒரு ஆர்டராக வந்து தறியில் ஓட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் இந்த இருக்கிற தறி வந்து முழுசாக ஓட்டி அதுக்கு சப்ளை பண்ண முடியாத அளவுக்கு வருஷம் 365 நாள் வேலைவாய்ப்பு கிடைக்குங்கிறதையும் நாங்கள் கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது மூலிமா வந்து அரசு கவனத்தில் எடுத்துக்கிட்டு இந்த செயல்பாடுகள் செஞ்சு கொடுத்தா விசைத்தறி வந்து நிற்காமல் ஓடும். பல இரும்புக்கும் உடைப்புக்கும் போகாமல் விசைத்தறியாளர்கள் வந்து இந்த தொழில் விட்டு மாட்டு தொழிலுக்கு போகாமல் நம்ம மாநிலத்திலேருந்து வெளி மாநிலத்துக்கு போகாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை சரியாகுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. இந்த ஜவுளி உற்பத்தி பார்த்திங்கன்னா பவர்லூமாக இருக்கட்டும் ஆட்டோலூமாக இருக்கட்டும், அதுக்கு வந்து மெயின் பார்த்திங்கன்னா ஈபி ஒன்று, ரெண்டாவது நூல் வந்து பார்த்திங்கன்னா பாலிஸ்டருங்கிறது இங்கே தமிழ்நாட்டில் வந்து உற்பத்தியே வந்து கிடையாது, 0% சொல்லலாம். நம்ம வந்து பாலிஸ்டர் சார்ந்து உற்பத்தி பண்ணுறாப்புல இருந்தால் அதை வந்து வெளி மாநிலத்தில் இருந்து இங்கே வாங்கி தான் நாம் வந்து உற்பத்தி செய்ய வேண்டியதாக இருக்குது. ஈபி இப்போ எடுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஈபி வந்து வருஷம் விலை உயர்ந்துக்கிட்டே போகுது. ஈபி வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது, உற்பத்திக்கான செலவில் வந்து ஈபி வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறதுன்னா அதை வந்து சோலார் பேனல் மூலிமா வந்து போட்டு அதை வந்து ஈடுகட்டுறதுக்கான செயல்பாடு செய்யணும். அது பவர்லூமுக்கு வந்து இன்னும் நெட் மீட்டர் ப்ராசஸ் கொடுக்காமல் இருக்கிறாங்க. நெட் மீட்டர் ப்ராசஸ் கொடுத்தா நாங்கள் எங்களுடைய ரூப் டாப்பில் வந்து சோலார் பேனல் போட்டு உற்பத்தி செய்யக்கூடிய கரண்டை வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்ளை பண்ணிவிட்டு நாங்கள் ஓட்டக்கூடிய கரண்டை வந்து ஈக்குவல் பண்ணி மாத கடைசியில் பில் போடும்போது டேலி பண்ணி போடுற அளவுக்கான நெட் மீட்டர் ப்ராசஸ் கொடுத்தா இது வந்து செலவினங்களை வந்து குறைக்கிறதுக்கு வழிவகுக்குங்கிறத இதில் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். நூல் வந்து பார்த்திங்கன்னா பாலிஸ்டர் இங்கிருந்து நாம் வெளிமாநிலத்திலிருந்து வாங்கி தான் உற்பத்தி செய்ய வேண்டியதாக இருக்குது. ரெண்டாவது உற்பத்தி செஞ்ச துணியை வந்து நாம் இங்கிருந்து வந்து வெளிமாநிலத்துக்கு அனுப்பி தான் டையிங் ப்ராசஸிங் செய்ய வேண்டியதாக இருக்குது. நூல் வந்து இங்கே உற்பத்தி ஆனாலும் வந்து தமிழகத்தில் வந்து அதிகப்படியான நூல் மில்கள் இருக்குது. இந்தியாவிலேயே கணக்கு எடுத்துக்கிட்டால் அந்த நூல் மில்லில் உற்பத்தி ஆகக்கூடிய நூல்கள் வந்து கலர் டை பண்ணுறாப்புல இருந்தாலும் அது வெளிமாநிலங்களுக்கு எடுத்து சென்று டை பண்ணி இங்கே கொண்டு வந்து உற்பத்தி செய்ய வேண்டியதாக இருக்குது. பாலிஸ்டர் நூல் வாங்குறதா இருந்தாலும் வெளிமாநிலத்திலேருந்து வாங்கி உற்பத்தி செய்ய வேண்டியதாக இருக்குது. இல்லை இங்கே வெளிமாநிலத்திலேருந்து வாங்கி நூல் வாங்கியோ இல்லை இங்கே இருக்கிற நூலை வந்து வெளிமாநிலத்தில் அனுப்பிச்சு டை பண்ணி இங்கே வந்து உற்பத்தி செஞ்சாலோ அந்த துணியை மறுபடியும் வந்து மீண்டும் டையிங் ப்ராசஸிங் போன்ற ப்ராசஸ் செய்கிறதா இருந்தால் இங்கிருந்து மறுபடியும் வட மாநிலங்களுக்கு அனுப்பி அங்கே அது ப்ராசஸிங் முடிஞ்சதுக்கப்புறம் அது கார்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அங்கிருந்து மறுபடியும் இங்கே விற்பனைக்கு வருது. போக்குவரத்து செலவு அதிகமாகிறதுனால இந்த வேலைவாய்ப்பு இங்கிருந்து போய் வெளிமாநிலங்களுக்கு அது வேலைவாய்ப்பை வழங்குறதுனால இங்கேயே வந்து ஒரு சுத்திகரிப்பு நிலையம் வந்து தமிழக அரசின் சார்பாக தமிழக அரசு மத்திய அரசுக்கு கோரிக்கை வச்சு இங்கே சுத்திகரிப்பு நிலையத்தை அமைச்சு கொடுத்து இங்கேயே அனைத்து செயல்பாடுகளையும் செய்கிறதுக்கான வழிவகுத்து கொடுத்தா நிறையா பேர்த்துக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதோட தமிழக அரசுக்கு வரி வருவாயும் கிடைக்குங்கிறதே சொல்லிட்டு மத்திய அமைச்சரவையில் வந்து 100 ப்ளக் அண்ட் ப்ளே ப்ரோக்ராம் செய்கிறதாகவும் 100 சிட்டியில் செய்கிறதாகவும் ஒரு
செயல்பாடை முன்னெடுத்தாங்க. அதை வந்து உடனடியாக செஞ்சு கொடுத்து, அது இந்த கொங்கு மண்டலத்தில் ஜவுளி உற்பத்தியை வந்து பெரிய அளவில் செய்யக்கூடிய இந்த கொங்கு மண்டலத்துக்கு வந்து ஒரு 4-5 பிளக் அண்ட் பிளே சுத்திகரிப்பு நிலையங்களை செஞ்சு கொடுத்து அனைத்து செயல்பாடுகளும் இங்கேயே செய்கிற மாதிரியான ஏற்பாடை செஞ்சு கொடுத்தா நாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய துணியை இங்கேயே வந்து டையிங் ப்ராசஸிங் செஞ்சு இங்கேயே கார்மெண்ட்ஸ் செஞ்சு இங்கேயே விற்பனைக்கு வரும் பொழுது அதனுடைய செலவினங்கள் குறையும், மக்களுக்கு வந்து கம்மி விலையில் விற்பனை செய்கிறதுனால எங்களுடைய வேலைவாய்ப்பு அதிகரிக்கும். இது மூலயமா வந்து அரசாங்கத்துக்கு வரி வருவாயோட வேலைவாய்ப்பு அதிகப்படியாக வழங்குறதுக்கான வழிவகுங்கிறதையும் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். நாங்கள் இப்போ கேட்குறது வந்து அனைத்து பவர்லூம்லையாக இருக்கட்டும், ஆட்டோலூம்லையாக இருக்கட்டும், உற்பத்தி செய்யக்கூடிய காடா வந்து பார்த்தீங்கன்னா 100% வட மாநிலங்களுக்கு போய் தான் அங்கே தான் டையிங் ப்ராசஸிங் ஆகி திருப்பி அங்கேயே கார்மெண்ட் ஆகி தான் இங்கே இருக்கிற நம்ம கடைகளுக்கு வந்து ஒரு கார்மெண்ட்டாக ரெடியாகி வருது. அது என்னென்னா நாம் இங்கே உற்பத்தி செய்கிறோம், அங்கே கொண்டு போய் டை ப்ராசஸ் பண்ணி கார்மெண்ட்ஸ் பண்ணி இங்கே கொண்டு வந்து விற்கிறதுக்கு அந்த செயல்பாடுகள் நம்ம இங்கேயே முன்னெடுத்தோம்னா போக்குவரத்து செலவிலிருந்து அவங்க பலகை மாறி பல இடைத்தரகர்கள் வைக்கக்கூடிய லாபங்கள்லாம் வந்து இங்கேயே தமிழகத்துக்கே வந்ததுன்னா அந்த குறைஞ்ச செலவினங்களில் குறைஞ்ச லாபத்தினுடைய அடிப்படையில் நம்ம விற்பனைக்கு போகும் பொழுது நம்மளுடைய துணி விலை கம்மியாக இருக்கும். இன்னும் வந்து நம்ம சந்தையில் விற்கிறதுக்கு போட்டியை வந்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்து விசைத்தறியாளர்களுக்கும் இப்போ ஆட்டோலமாக இருக்கட்டும் இந்த ஜவுளி தொழில் சார்ந்த அனைவருக்கும் கிடைக்குங்கிறத ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். அது பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா ஒரு 20 நாடுகளுக்கு மேலே போயிட்டு இருந்த சூழ்நிலையில் தற்பொழுது வந்து உலக நாட்டோட போட்டி போட முடியவில்லை. காரணம் என்னென்னா உலக நாட்டில் வந்து கிடைக்கக்கூடிய அளவுக்கான நூல் வந்து நம்மளுக்கு அந்த விலையில் கிடைக்கிறது இல்லை. அங்கேருந்து நம்ம நூலை வந்து இம்போர்ட் பண்ணுறதுனால அது பல தடைகள் இருக்குது. QCO BAS போன்ற சர்டிஃபிகேட் எடுக்கணும். அந்த சர்டிஃபிகேட் எடுத்து நம்ம வந்து எடுத்து ஓட்டுறதுல பெரிய சிரமம் இருக்குது. அதுலேயே என்னென்னா நம்ம எவ்வளோ இம்போர்ட் பண்ணுறோமோ அதே அளவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் காமிச்சா தான் அதுக்கு உண்டான வரி விலக்கிலிருந்து எல்லாமே கிடைக்குங்கிற மாதிரியான ஒரு சிக்கல் ஒரு சட்டத்தை ஏற்றிருக்கிறாங்க. யாராக இருந்தாலும் வெளிநாடுகளிலிருந்து நூலை இறக்குமதி செய்கிறதுக்கு வந்து ஒரு உரிய முறையில் வந்து ஒரு நல்ல எளிமையான முறையில் வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கான வழிவகையை செஞ்சு கொடுத்தா நம்ம உலக நாடுகளோட போட்டி போட்டோம்னா இன்னும் வந்து அதிகப்படியான நாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி செய்கிறதுக்கு வழிவகுக்கும். இல்லை GST சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சார்ந்தது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய அதனுடைய GST கவுன்சிலிங்கில் தான் அதை முடிவு பண்ணுறாங்க. இப்போ எங்களுக்கு இதில் வந்து நீங்கள் கேட்டதுனால ஒரு இது கோரிக்கை வைக்கிறது என்னென்னா, நாங்கள் இன்புட் வந்து 12%, மேன்மேட் ஃபைபருக்கு வந்து காட்டனுக்கு வந்து இன்புட் 5 அவுட்புட் 5. ஆனால் மேன்மேட் ஃபைபருக்காக இருக்கட்டும் பாலிஸ்டராக இருக்கட்டும் மேன்மேட் ஃபைபர் ரயானில் வந்து பார்த்திங்கன்னா 12% இன்புட் வருது, அவுட்புட் வந்து 5%. மீதி 7%ல் நீங்கள் செலவினங்கள்லாம் போனால் ஒரு 5% வந்து கவர்மெண்ட் வந்து நாங்கள் ரீஃபண்டாக வாங்கணும். அது ரீஃபண்டுக்கு வந்து நாங்கள் அப்ளை பண்ணுறதுக்கே 1 to 2 மாதம் ஆயிடுது. ஏன்னா பர்ச்சேஸ் பில்லெல்லாம் டேலி பண்ணணும், சேல்ஸ் பில்லெல்லாம் டேலி பண்ணணும், நம்மகிட்ட பர்ச்சேஸ் வாங்கினவங்ககிட்ட அவங்க கரெக்டாக வந்து ஃபைல் பண்ணணும். நாம் சேல்ஸ் பண்ணால் நாம் சேல்ஸ் ரிட்டர்னி கரெக்டாக ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ரீஃபண்ட் அப்ளிகேஷனுக்கே போக முடியும். அதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாத காலகட்டம் எடுத்துருது. அதுக்கப்புறம் ஆடிட்டிங்கில் சொல்லி ஃபைல் பண்ணி GSTயில் வந்து போர்ட்டலில் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் 60 நாள் வந்து மினிமம் பீரியட் ஆஃப் டைம் வச்சுருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபைல் பண்ணுறதுக்கே ஒரு 45 நாள் ஆகுது. அந்த ஃபைல் பண்ணது வந்து கைக்கு வந்து சேர்றதுன்னா ஒரு 60 நாள் ஆகுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 to 120 நாள் ஆகுது. அப்புறம் ஒரு டிலே ஒரு 20 நாள் ஆயிடுதுன்னா ஒரு 150 நாள் ஆகி போயிடுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாத காலகட்டம் ஆயிடுது. எங்கள் பணத்தை வந்து ஜோப்லேருந்து எடுத்து தொழிலில் போட்டு உற்பத்தியை செஞ்சுட்டு அதில் வந்து இன்புட்டு போக அவுட்புட்டு போக மீதி நாங்கள் பேலன்ஸ் இருக்கிற பர்சன்டேஜ் 5% வந்து நாங்கள் கைக்கு வாங்குறோன்னா 5 மாதம் ஆகுதுன்னா 5 மாதத்தினுடைய எங்களுடைய கேபிட்டல் வந்து அங்கே போய் வந்து நிற்கிது. அதுக்கு நாங்கள் இப்போ வந்து இன்றைக்கி CC வட்டியோ இல்லை ஏதோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு பேங்க்கில் வாங்கினதுக்கு அதுக்கு அங்கே அக்குமுலேட்டடாக நிற்கக்கூடிய GST அமௌண்ட்டுக்கு நாங்கள் வட்டி கட்டிகிட்டு இருக்கிறோங்கிறது வந்து அரசாங்கம் வந்து ஒரே GSTயாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். இன்புட்டும் 5% இல்லை அவுட்புட்டும் 5%ங்கிற மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுத்தா இந்த GST அக்குமுலேட்டட் ஆகக்கூடிய டேக்ஸ் வந்து எங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். எங்களுடைய கேபிட்டல் அமௌண்ட் வெளியில் போய் அக்குமுலேட்டடாக நிற்கிறது குறைஞ்சாவே ஃபண்டு ஃப்ளோ இருந்ததுன்னா தொழில் கொஞ்சம் அதிகப்படியாக செய்கிறதுக்கான வழிவகுக்குங்கிறத நீங்கள் கேட்ட கேள்விக்கான செயல்பட சொல்கிறோம். ஆமாம், GST வந்த பீரியட் ஆஃப் டைமில் பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து 18% இருந்தது. அதாவது நூல் எடுக்கிறப்போ 18% கட்டி எடுப்போம், பீஸ் விற்கும் பொழுது 5% இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா 13% வந்து அக்குமுலேட்டடாக போய் நின்றும். அப்போ ஆடிட்டிங்லேயும் அந்த சமயத்தில் வந்து GST கவுன்சிலிங்கில் வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி சொல்லுவாங்க. அது அப்போ என்ன சொன்னாங்கன்னா, அந்த என்ன இன்புட் வருதோ அந்த இன்புட்டில் வச்சுக்கோங்க, நீங்கள் அவுட்புட் போகிறதால அவுட்புட் வச்சுங்க, மீதி பேலன்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து அக்குமுலேட்டடாக நிற்கும். அதை ரீஃபண்ட் அப்ளை பண்ணி நாளைக்கு வருங்காலங்களில் வந்து ஒரு GST கவுன்சிலிங் மீட்டிங்கில் வந்து முடிவு பண்ணி உங்களுக்கு அது ரீஃபண்டாக வழங்குவாங்க. அதர்வைஸ் அதை வந்து நீங்கள் கழிச்சுக்கிறதுக்கான வழிவகுக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் அந்த சமயத்தில் வந்து கோரிக்கை மேலே கோரிக்கை வச்சு ஒரு 13 மாத காலகட்டத்தில் வந்து அது ரீஃபண்ட் வழங்குறதா சொன்னாங்க. பட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த 13 மாதத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வந்து அக்குமுலேட்டட் டேக்ஸ் தான் வந்து ரீஃபண்ட் வழங்குறதா சொன்னாங்களே ஒழிய அந்த 13 மாதத்து வந்து இது வரைக்கும் வழங்கவும் இல்லை, ஜீரோ பண்ணி கொடுக்க சொல்லிட்டாங்க. நாங்கள் எங்கள் அமௌண்ட்டை எப்படிங்க ஜீரோ பண்ணி கொடுக்க முடியாது? எங்களுடைய கேபிட்டல் அமௌண்ட்டு எங்கள் லோனை வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி நாங்கள் கட்டி
கட்டி நூலில் கட்டி வாங்கி பீஸை விற்றுட்டு மீதி பேலன்ஸாக நிற்கிது, அதை நாங்கள் ஜீரோ பண்ண முடியாதுன்னு அப்பவும் கோரிக்கை மேலே கோரிக்கை வச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் நீங்கள் இது காலகட்டத்தில் நீங்கள் பண்ணாததுக்கான பெனால்ட்டின்னு போட்டு எவ்வளோ ஜிஎஸ்டியில் வந்து நாங்கள் வந்து அக்குமுலேட்டடாக நிற்கிதோ அதுக்கு வந்து 18% வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டு எங்களுக்கு வந்து பெனால்ட்டிங்கிற பேஸில் கொடுத்துருக்குறாங்க. அது நிறைய பேர் கட்டிக்கிறாங்க. ஏன்னா அது கட்டலைன்னா அடுத்த மாதம் நாங்கள் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை சிக்கலாக உருவாகிறதுனால அடுத்த மாதத்தை ரீஃபண்டாக வாங்கலாங்கிறதுக்காக நாங்கள் நிறையா பேர் அதை ஜீரோ பண்ணி கொடுத்து அதுக்கு உண்டான பெனால்ட்டியும் கட்டியிருக்கோம். இப்போ எங்களுக்கு வந்து அந்த ஜீரோ பண்ணி கொடுத்த அமௌண்ட்டும் பெனால்ட்டி கட்டின இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் எங்களுக்கு திருப்பி கொடுத்தாங்கன்னா அது எங்கள் கேபிட்டல் அமௌண்ட்டு. இன்னும் அதை வந்து நிறையா பேர் அந்த வந்து கடனை வந்து திருப்பி கொடுக்க முடியாமல் சிசியாக இன்றைக்கி பேங்குக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்ததுன்னா பேங்க் கடனை அடைச்சிக்கிட்டு கையில் பணம் வச்சு பழையபடிக்கு முதல்ல ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி கையில் பணம் வச்சு எப்படி தொழில் பண்ணமோ அதே மாதிரி மீண்டும் இன்றைக்கி வந்து கையில் பணம் வச்சுட்டு தொழில் செய்யக்கூடிய சூழ்நிலை எங்கள் பணம் எங்களுக்கு வந்தால் திருப்பி செயல்பாடு செய்கிறதுக்கு வழிவகுக்குங்கிறதை கேட்டுக்கிறோம். இத்தனை வருஷமாக வந்து பல ஆயிரம் கோடியை வந்து வருவாயாக ஈட்டி கொடுத்த ஜவுளி தொழில் இன்றைக்கி ரொம்ப சிரமத்துக்கு உட்பட்டு நிற்குதுங்கிறத மத்திய அரசும் மாநில அரசும் அதை எப்படி மீட்கணுங்கிறத எங்களை போன்ற விசைத்தறி சங்கங்களின் ஒரு பிரதிநிதியை வந்து ஒரு அமைப்பாக உருவாக்கி ஒரு முத்தரப்பாக அரசாங்க ரீதியாகவும் அதிகார ரீதியாகவும் விசைத்தறியினுடைய சங்கங்களினுடைய நிர்வாகிகளை வந்து முத்தரப்பில் வச்சு பேசி உங்களுக்கு என்ன செயல்பாடு செய்து கொடுத்தால் இந்த தொழிலை வந்து மீட்டெடுக்கலாம், இந்த தொழில் மறுபடியும் புத்துயிர் பெற்று பழையபடிக்கு வேலை வாய்ப்பு வழங்குறதுக்கும் அரசாங்கத்துக்கு வருவாய் வர்றதுக்கும் இந்த தொழில் லாபகரமாக செயல்படுறதுக்கும் என்ன வழிவகை செய்யணுங்கிறத ஒரு ஆலோசனை மூலமா மேற்கொண்டு உரிய செயல்பாடு செஞ்சு கொடுத்து மீட்டெடுக்கணுங்கிறத எங்கள் கோரிக்கை வைக்கிறோம். என் பேர் ஜெகதீஷ். நான் 2000 இந்த தறி தொழிலில் இருக்கேன். நான் எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே இங்கே தான் இருக்கோம். ஒரு 10 லட்ச ரூபா முதலீடு போட்டு இந்த தொழில் ஆரம்பித்தோம். இப்போ நாங்கள் ஒரு 10 பேருக்கு வேலை கொடுத்துருந்தோம். ஆரம்ப காலத்தில் எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. பீஸ் வாங்கினோம், நூல் எடுத்தோம், நல்லபடியாக தறி ஓட்டி பீஸ் விற்றோம், எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஜிஎஸ்டி காலகட்டங்களில் 18%க்கு நூல் எடுக்க வேண்டியதாகவும் 5%க்கு பீஸ் விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. முடிஞ்ச வரையும் தாக்கு பிடிச்சி எல்லாம் கொடுத்தோம். அப்புறம் மீது ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் கொரோனா காலகட்டம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஜிஎஸ்டி பணம் ரிட்டன் வருங்கிறது ஒரு நம்பிக்கையில் வெளியே எல்லாத்துக்கும் கடன் வாங்கி வட்டி வாங்கி போட்டு எல்லாம் பண்ணி தொழில் போட்டு நடத்திக்கிட்டு இருந்தோம். முடிஞ்ச வரையும் அதுவும் நடத்தினோம். அப்புறம் அதுவும் பண்ண முடியல. அதை விட்டுட்டு வெளியே சரி கூலிக்கு எடுத்து ஓட்டலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். வெளியே கூலிக்கு எடுத்து கொஞ்ச நாள் ஓட்டினோம். அப்புறம் அங்கேருந்து வர வேண்டிய கூலிகள் கொஞ்சம் அவங்களுக்கும் கட்டுப்படி ஆகாதனால அதுவும் கொஞ்சம் தடுமாற்றமான சூழ்நிலை வந்துச்சு. எங்ககிட்ட ஒரு 10 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த 10 பேரும் வேலை கொடுக்க முடியாமல் அவங்களும் வெளியே போய் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ நானும் என் குடும்பத்தினர்களும் எல்லாருமே அந்த தொழில் விட்டு வெளியே வந்துட்டோம். இப்போ நான் அந்த தொழில் சார்ந்து பீஸ் மடிக்கவோ பேல் போடவோ இந்த மாதிரி ஏதோ ஒரு வேலைக்கு தான் போயிட்டுருக்கோம். என்னோடய ஜிஎஸ்டி அமௌண்ட் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 மாதத்துக்கு ஒரு 12 லட்ச ரூபா வர வேண்டியது இருக்குது. அது திரும்ப எங்கள் கைக்கு கிடைச்சா கூட மறுபடியும் இந்த தொழில் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும். ஏன்னா ஒருத்தனுக்கு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட நிறைய பேர்த்துக்கு வர வேண்டியது இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்டவங்க தறியை விற்றுட்டு போயிருக்காங்க. ஒரு 10 பேர்த்துக்கு பக்கமாக தொழில் நடத்தவே முடியல, ரொம்ப கடன் பட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தற்கொலையும் பண்ணியிருக்காங்க. இன்னும் அந்த 10 லட்ச ரூபாய்க்கு நாங்கள் உள்ளே போட்ட பணத்துக்கு இன்னும் வட்டி கட்டிட்டு தான் இருக்கோம். இன்னும் கடன் அடைச்ச பாடு இல்லை. இப்போ நான் கூலி வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன். இப்போ எப்படி அந்த கடன் அடைக்க போகிறேன்னு தெரியல. அந்த பணம் வந்துச்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் உபயோகமாக இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, எங்களை சேர்ந்த எல்லாருக்குமே அது கொஞ்சம் உபயோகமாக இருக்கும். இதனால் சொந்தமாக தறி போட்டிருந்தவங்க எல்லாருமே இப்போ மன உளைச்சலில் தான் இருக்காங்க. அவங்க எப்படி இதிலிருந்து மீண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. இந்த நிலைமை மறுபடியும் நீடிச்சதுன்னா இந்த தொழில் நம்ம கையை விட்டு போயிருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எல்லாருமே இருக்காங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியப்படுங்கிறது இன்னும் நம்மளுக்கு தெரியல. இதுக்கு அரசாங்கம் தான் ஒரு நல்ல முடிவாக பார்த்து எங்களுக்கெல்லாம் பார்த்து வழி நடத்தி வைக்கணும்.